ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அதோட கன்வர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக இங்கிலீஷில் கிராமரில் நமக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் நமக்கு சப்ஜெக்ட் தான் மெயின். ஓகேவா? சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும் ஆக்டிவ் வாய்ஸில். இப்போது ராம் ஏட் த மேங்கோ அந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ராம் தான் சப்ஜெக்ட்டு, ஏட் வந்து வேர்பு, மேங்கோ தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட்டுன்றது ஒரு வேலையை செய்கிறவங்க அண்ட் அந்த வேலையால் அஃபெக்ட் ஆகுறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ பாசிவ் வாய்ஸில் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் தான் மெயின். அப்போது சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் அதோட இடத்த ஸ்வாப் பண்ணிடும் பாசிவ் வாய்ஸில். அப்போது மேங்கோன்றது ராமோட பிளேஸ்க்கு வந்துடுச்சு, ராம் வந்து மேங்கோட பிளேஸ்க்கு போயிடுச்சு. இப்போது ஏட்டுன்றது நம்ம வாஸ் ஈட்டன் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் புதுசாக பை ஒரு கனெக்டர் சேர்க்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா கிராஸ் ஸ்வாப். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் அதோட பொசிஷனை ஸ்வாப் பண்ணணும். சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் ஆப்ஜெக்டோட பிளேஸ்லையும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டோட பிளேஸ்லையும் ஸ்வாப் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ்லேருந்து பாசிவ் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்வாப் பண்ணணும். செகண்ட் ரூல் வந்து வேர்ப்கான ரூல். பாசிவ் வாய்ஸில் இருக்கிற வேர்ப் எப்பயுமே நமக்கு V3 ஃபார்மில் தான் இருக்கணும். V3 ஃபார்ம்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது ஈட்டன், ப்ரோக்கன், டேக்கன் அந்த மாதிரி வேர்ப் எல்லாமே V3 ஃபார்மில் இருக்கணும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டு பை அப்படின்ற ஒரு ஏஜென்ட் சேர்ப்போம். பாசிவ் வாய்ஸில் பை இருந்துச்சுனாலே இது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆக்டிவ்லேருந்து பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 ரூல்ஸ் தெரிஞ்சிட்டோன்னா என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டேப்லர் காலம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த டேப்லர் காலம். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும், அது பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் இப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. V1 ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசென்ட்ன்றது V1 ஃபார்ம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷனில் அது நமக்கு எப்படி ஆகணும், இஸ் ஆர் ஆம் ஆர் ஆர் சேர்த்துட்டு ப்ளஸ் V3 போடணும். அது நமக்கு தெரியும், பாசிவில் எப்போவுமே நம்ம V3 ஃபார்ம் தான் சேர்க்கணும் அப்படின்றது. அந்த இஸ்ஸு ஆர் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ் போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுவோம். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஆர், அண்ட் ஆம் வந்து ஐ வந்தால் ஆம் வரும், ப்ளஸ் அதோட V3. இப்போ ரைட் அப்படின்றது எப்படி மாறும், இஸ் ரிட்டன் அப்படின்னு மாறும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு போடுவோம், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுவோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் V2 ஃபார்மில் இருக்குது வேர்ப் அப்படின்னா வாஸ் இல்லைனா வேர் சேர்த்து ப்ளஸ் V3 அப்படின்றத நம்ம போடுவோம். சிங்குலர் சேம், சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வாஸு, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேறு, ப்ளஸ் V3 ஃபார்ம். இப்போ ரோட் அப்படின்றது வாஸ் ரிட்டன் அப்படின்னு மாறியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், லாஸ்ட்டில் ஐஎன்ஜி இருக்கும். லைக் ரைட்டிங், ஈட்டிங், டாக்கிங் அந்த மாதிரி ஐஎன்ஜியில் முடிஞ்சிச்சுன்னா அது கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸாக இருக்கும் போது இஸ் ஆர் வாஸ் வேர் அது சேர்த்துப்போம், ப்ளஸ் அதோட பீயிங் அப்படின்ற வேர்டு நமக்கு சேரும். கண்டினியூஸாக இருந்தால் பீயிங் போடணும் அப்படின்றது ஜென்ரலாகவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ளஸ் V3 ஃபார்ம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் இஸ் ஆர் போட்டுப்போம், பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் வாஸ் வேர் போடணும். இப்போ ரைட்டிங் அப்படின்றது நமக்கு பீயிங் ரிட்டன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? கண்டினியூஸ்னாலே பீயிங் நம்ம ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட். ஹேஸ், ஹாவ், ஹேட் அப்படி இருக்கும் இருந்துச்சுன்னா அதோட ப்ளஸ் பீன் அதை நம்ம சேர்க்கணும், ப்ளஸ் V3 ஃபார்ம். அப்போ பர்ஃபெக்ட்னாலே மைண்டுக்கு என்ன வரணும், பீன் ஆட் பண்ணணுன்றது வரணும். அப்போ ஹேஸ் ரிட்டன் அப்படின்றது ஹேஸ் பீன் ரிட்டன் அப்படின்னு வரணும் நமக்கு. தென் மாடல்ஸில் கேன், வில், ஷுட் அதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும், பி சேர்க்கணும், ப்ளஸ் V3. அப்போ கேன் ரைட் அப்படின்றது கேன் பி ரிட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். கேன் ரைட்ன்றது கேன் பி ரிட்டன். ஓகே, இப்போது கண்டினியூஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பீயிங் ஆட் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஹேஸ், ஹாவ், ஹேட் வந்துச்சுன்னா பீன் ஆட் பண்ணணும், மாடல்ஸ் கேன், வில், ஷுட் இதெல்லாம் வந்துச்சுன்னா பி ஆட் பண்ணணும், ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். Now let's see few hands-on for active to passive conversion. First, the master is teaching the students. Master is subject, teaching into the verb, students தான் object. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, நமக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கன்வர்ஷன் நடக்கணும். கரெக்டாக மாஸ்டரோட பிளேஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் போயிடணும். அப்போது த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட சென்டென்ஸு. தென் இஸ் டீச்சிங் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? மாஸ்டர் இங்கே சப்ஜெக்ட் மாஸ்டர்ன்றனால அந்த இடத்துல நமக்கு இஸ் இருக்குது. சரியா? இந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் என்ன ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸ்டூடெண்ட்ஸுன்றது ப்ளூரலில் இருக்குது. அப்போ நம்ம இஸ் போடக்கூடாது, என்ன போடணும், ஆர். ஓகே, ஆர் போட்டாச்சு. டீச்சிங்குன்றது கண்டினியூஸில் இருக்குது. அப்போது பீயிங், டீச்சிங்கோட V3 ஃபார்ம் என்ன, டாட். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் டாட். என்ன ஆட் பண்ணணும், என்ன ஏஜென்ட் ஆட் பண்ணணும் பாசிவில், பை. ஸோ பை ஆட் பண்ணணும். பை
இப்போ என்ன சப்ஜெக்ட் வந்துருமா ஆப்ஜெக்டா பை த மாஸ்டர். அவ்வளோதான். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் டாட் பை த மாஸ்டர். ஸ்வாப் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு. அங்கே மாஸ்டர் வந்து சிங்குலராக இருந்தனால இருந்துச்சு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தனால ஆர் வந்திருக்கு. டீச்சிங்னால பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸ்னால. அண்ட் V3 ஃபார்ம் டாட் பை ஏஜென்ட் பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனு ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். அனு தான் சப்ஜெக்ட், கம்ப்ளீட்டடுன்றது வேர்பு, ப்ராஜெக்டுன்றது தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன நமக்கு? சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கன்வர்ஷன். ஓகே, சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாற்றலாம். அப்போ ப்ராஜெக்ட்டுன்றது ஃபஸ்ட்டில் வந்துடும். த ப்ராஜெக்ட். ஓகே, இது எதில் இருக்குது? பர்ஃபெக்டில் இருக்குது. ஹேஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ பர்ஃபெக்டில் நம்ம டேப்லெட் காலமில் என்ன படித்தோம்? ஹேஸ் பீன் ஆட் பண்ணோம். ஸோ ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. V3 ஃபார்ம் கம்ப்ளீட்டட் தான். ஸோ கம்ப்ளீட்டட், ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? பை ஆட் பண்ணணும். பை சப்ஜெக்டை வந்துடுமா ஆப்ஜெக்டோட பிளேஸ்க்கு? அப்போது அனு. அவ்வளோதான். த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை அனு. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ நமக்கு எக்ஸாமில் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓப்பன் த டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், ஓப்பனுன்றது வேர்பு, டோருன்றது ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இப்போ அப்படி கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ன? த டோர். லெட் த டோர். நெக்ஸ்ட் பி சேர்க்கணுமா? பி. ஓப்பன் வேர்ப், அதோட V3 ஃபார்ம் ஓப்பன்ட். அப்போ இது எப்படி மாறிடுச்சு? லெட் த டோர் பி ஓப்பன்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு த போலீஸ் காட் த தீஃப். இதுக்கான ஆன்சர் என்ன? பாசிவ் ஃபார்ம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாசிவ் டு ஆக்டிவ் பார்க்க போகிறோம். பாசிவ் டு ஆக்டிவ்னா பாசிவ் ஃபார்மில் எப்படி இருக்கும்? பை வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த கேக் வாஸ் ஈட்டன் பை சுரேஷ். பை வந்துருச்சு அப்படின்னாலே அது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாசிவ்லேருந்து ஆக்டிவ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு 3 ரூல்ஸ் படித்தோமா? அதே மாதிரி பாசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு நமக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா பை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏஜென்ட் ஒரு பை இருக்கும்ல, அந்த பையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அதாவது பீயிங், பீன், பி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு. ஸோ அப்போது அவங்க பாசிவ் கொடுத்துட்டு ஆக்டிவ் கேட்குறாங்கன்னா அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். பை ரிமூவ் பண்ணணும் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல் வந்து ரிவர்ஸில் ஸ்வாப் பண்ணணும். திருப்பி நமக்கு பாசிவ்னும் போது ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்லேயும் சப்ஜெக்ட் பின்னாடியும் போயிருக்கும். அப்போ அகெயின் நம்ம ஸ்வாப் பண்ணணும். திருப்பி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்வாப். ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டுக்கும், லாஸ்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம திருப்பியும் ஸ்வாப் பண்ணுவோம். அதுதான் செகண்ட் ரூல். ஸோ இந்த 2 ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் see few examples. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை வருண். பை இருக்குது. அப்போது இது பாசிவ் வாய்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவில் கன்வெர்ட் பண்ணணும். என்ன செய்யலாம்? இதில் இந்த லெட்டர் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட் அண்ட் பைக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் சப்ஜெக்டாக வரப்போகுது நமக்கு. ஸோ நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை ஸ்வாப் பண்ணுமா? ஓகே, வருணை ஃப்ரண்ட்டில் எழுதியாச்சு. தென் என்ன இருக்குது? வாஸ் ரிட்டன் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? விச் இஸ் பாஸ்ட். அப்போ நம்ம அதை சிம்பிள் பாஸ்ட்டாக எழுதணுமா? V2 ஃபார்மில் எப்படி எழுதுவோம்? வருண் ரோட் அப்படின்னு எழுதுவோம். வருண் ரோட். ஓகே, வேர்பை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பை எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். லெட்டர் வந்து லாஸ்ட்டில் வந்துடணும். வருண் ரோட் த லெட்டர். அவ்வளோதான். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஸ்வாப் பண்ணோம், வேர்பை சேஞ்ச் பண்ணோம், நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த கார்ஸ் ஆர் பீயிங் ரிப்பேர்ட் பை த மெக்கானிக்ஸ். இப்படி இருக்குது. இதில் இந்த கார்ஸ் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட் அண்ட் பைக்கு அப்புறமா இருக்கிற இந்த மெக்கானிக்ஸ் தான் சப்ஜெக்ட். இப்போ கார்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ரெண்டுமே ஸ்வாப் ஆகணுமா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸ்ன்றது நம்ம எழுதிடுவோம். மெக்கானிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வேர்ப் எப்படி இருக்குது? ஆர் பீயிங் ரிப்பேர்ட். இங்கே கார்ஸுன்றது ப்ளூரலில் இருந்தனால ஆர் இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ண அப்புறம் மெக்கானிக்ஸும் ப்ளூரலில் தான் இருக்குது. ஸோ ஆர் தான் வரும். பீயிங் ரிப்பேர்டு இது எப்படி எழுதணும்? கண்டினியூஸில் எழுதணும். அப்போது ரிப்பேரிங். மெக்கானிக்ஸ் ஆர் ரிப்பேரிங். லாஸ்ட்டில் பை எடுத்துடணும். லாஸ்ட்டில் அந்த சப்ஜெக்டை தூக்கி போட்டணும். ரிப்பேரிங் த கார்ஸ். மெக்கானிக்ஸ் ஆர் ரிப்பேரிங் த கார்ஸ். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் சென்டென்ஸோட பாசிவ் கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு, நமக்கு ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுப்பாங்க. மை வாட்ச் வாஸ் ஸ்டோலன். இப்போது இங்கே சப்ஜெக்டே இல்லை. மை வாட்ச் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட்டு. ஸ்டோலன் வாஸ் ஸ்டோலனுன்றது தான் வேர்பு. ஓகே, V3 ஃபார்மில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் போடணும்.
கன்வர்ஷன் தெரியல. ஸோ அதனால நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஸ்டோல் அப்படின்னு எழுதியாச்சு. மை வாட்ச். ஓகே. அதை தூக்கி இந்த லாஸ்ட்டில் போட்டாச்சு. ரிவர்ஸ் ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன வரும்? இங்கே யார் இதை செய்கிறான்ற சப்ஜெக்டே நமக்கு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? சம் ஒன் அப்படின்னு நம்மளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தெரியாதது சப்ஜெக்டே கொடுக்கல, அன்னோன் சப்ஜெக்டாக இருக்குன்னா நம்ம சம் ஒன் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். சம் ஒன் ஸ்டோல் மை வாட்ச். லாஸ்ட் ஒன், த கேக் வாஸ் ஈட்டன் பை சுரேஷ். இதோடைய ஆக்டிவ் வாய்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே நம்ம மேட்ரிக்ஸில் இதே அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதோட ரூட்லேருந்து அது எப்படி வந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட மோட்டோ. ஸோ கரண்ட்லி கிளாஸ் 9, 10, 11, 12க்கான அகடமிக் பேட்சஸ் அண்ட் நீட் ஜேஇ பேட்சஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேட்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டே கான்செப்ட் ஒரு ஒர்க் ஷாப் வீக்கெண்டில் இருக்குது. அதுக்கான அட்மிஷன்ஸும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.